இவ்வளவு கேவலமான நபர்கள் தான் திமுகவில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்களா என்று மக்கள் நீ கேள்வி கேட்குறாங்கல்ல. அதுக்கு தான் அங்குசத்தை வச்சு விஜய் குத்துறாப்புல. போன இடத்துல நீ அதை வச்சு குத்தினா கூட இவங்களுக்கு வலிக்காதுன்னு கையில் வேலை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக திமுக கபலீகரம் ஆகி கொண்டே வருகிறது. உங்களால் ஒற்றை நபரை சமாளிக்க முடியல. இத்தனை பேர் சேர்ந்தனாக்கா ஒருத்தனை 10 பேர் அடிச்சா வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சா தலைவன். அவ்வளோதான். விஜய் தலைவனாக மாறிவிட்டார். நீங்கள் இப்படியே கத்திக்கிட்டே உட்காருங்க. அவ்வளோ. உங்களுக்கு நீதிமன்றமே தண்ணீரை காவிரி தண்ணீரை கொடுக்கணும்னு சொன்ன பிறகும் கர்நாடகா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. கர்நாடகாவோட தான் காங்கிரஸும் நீங்களும் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க, கரெக்டா? அப்போது உங்களால் கர்நாடகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையிட்ட பேசி தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இருந்துச்சா? உங்களுக்கு துப்பு இருந்ததா? விவசாயத்தை பாதுகாத்தீர்களா? தேடி தேடி விவசாய நிலத்தை அழித்தது எந்த ஆட்சியில்? உங்கள் ஆட்சியில். சிப்காட்டுக்கு எவனாவது விவசாய நிலத்தை கையகப்படுத்துவானா? சிப்காட்டுக்காக பெரும்பாலும் எடுக்கப்படுறதுல 90% விவசாய பூமி. பரந்தூரில் இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு? மோடியை செலக்ட் பண்ணாரு. நீ செலக்ட் பண்ணி கொடுத்த அறிவுள்ளவன் செய்வானா? எதுக்கு உங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்துருக்குறோம்? எதுக்கு உங்களுக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம்? தேடி தேடி விவசாய பூமி அழிச்சிட்டு நீர்வளத்தை அழித்து ஒருத்தனை எவனாவது ஒரு ஆட்சி செய்யணும் யாராவது நினைப்பாங்களா தம்பி?